ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் கிரியேஷன்ஸ். என்னடா இது கிச்சன் இப்படி இருக்குது, வெளியில் வந்தால் இப்படி இருக்குது. நீங்களும் அப்படி தான் யோசிக்கிறீங்கல்ல, எனக்கும் அப்படி தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, இங்கே ஒரு பாம்பு ஒன்று வந்ததுங்க, கட்டுவிரியான் பாம்புன்னு சொன்னாங்க. ரொம்ப பாய்சனட்டிக்கான பாம்பு அது. ஸோ அதை குழந்தைங்க 2 பேர் இருக்காங்களா, எங்கே அதுங்க குழந்தைங்கள கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுங்க கையிலேயே சிக்கலை. ஸோ அதை கண்டுபிடிக்க போய் அடுப்பு கொளுத்தி போடுறதுக்காக வச்சுருந்த தேங்காய் மட்டை வெறுவு எல்லாத்தையும் எடுத்து களைச்சி போட்டுட்டோமா. நைட்டு இதுலேயே எங்களுக்கு 11:30 அபோவ் ஆகிடுச்சு. ஸோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுட்டு வந்து நாங்கள் படுக்க வந்துட்டோம். படுத்துட்டு காலையில் எழுந்து வந்து பார்த்தேங்க, கிச்சனும் அப்படியே இருந்தது, வெளியே வந்து பார்த்தா அப்படியே இருந்தது. எனக்கு டைமும் ஆகிடும், என்ன பண்ணுறதுனே தெரியல. மணி 6 ஆகிடுச்சு. சரி, ஓகே, முதல்ல வெளியே எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சேன். மத்தியானத்துக்கும் சேர்த்தே செஞ்சுட்டேன். ஏன்னா வீட்டில் இன்னும் துணியும் எல்லாம் துவைக்கலை. ஸோ நிறைய வேலை இருக்குது. என்னால் 2 குட்டீஸுங்களை வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. அதனால் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே ஆளுங்க இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டேன். சாம்பார் வச்சேன், ரைஸ் பண்ணேன், அப்புறம் கொஞ்சமாக சாதம் மடித்து வச்சுட்டு மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சுட்டு அது கூட முட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சேன். பார்த்தா அங்கே முருங்கைக்காய் இருந்தது, அது வதங்கிற போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு முருங்கைக்காவை போட்டு சேர்த்து வச்சுட்டேன் முட்டைக்கு. சாம்பார் வெறும் தண்ணி சாம்பார் சொல்லுவாங்க, மிளகாய் கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்க, அதுதான் வச்சேன். முட்டை ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இருந்தாலும் மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வேக போடுவேன். அது ஏன்னு தெரியல, எனக்கு அதை அப்படி பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ அதனால் அதை பண்ணிவிட்டு வேக போட்டுட்டு வெளியே வந்தேன். ஓரளவுக்கு எல்லா வேலையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அடுப்பு மாட்டுக்கு சாப்பாடு செய்கிறதுக்காக அடுப்பு இருக்குங்க. அது வந்து சரியாக நாங்கள் இன்னும் போடலை. இருந்தாலும் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அங்கே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க அத்தை. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏரியா அப்படி தான் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து என்னோடய குழந்தை எழுந்துக்கிற சவுண்டு கேட்டுது. பாப்பா எழுந்து வந்துட்டா. அவளுக்கு முட்டையை பார்த்தோன்னா நான் முட்டை சாப்பிட்றாலும் இல்லையா, ஆனால் முட்டை முட்டை அது மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாள். சரின்னு பசங்க 2 பேருக்கும் நாட்டு மொழி முட்டை வச்சேன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா சாதம், சாம்பார், முட்டை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து தான் பண்ணேன். இப்போ மார்னிங்க்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டு சட்னி அரைச்சிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக காஃபி எத்தனை மணிக்கு குடிச்சேன்னா, மார்னிங் 6 மணிக்கு போட்ட காஃபி 9:30 9:40க்கு தான் நான் அந்த காஃபியை மறுபடியும் கையில் எடுத்தேன். ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டேன். கண்ணுக்குட்டி 2 பசியில் கத்திக்கிட்டே இருந்தாங்க. 2 பேரையும் அவுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவுத்து விட்டுட்ருந்தேன். எனக்கு பெருசாக இந்த மாடு கட்டுறது, மாடை பிடிக்கிறது, மாடு வளர்க்குறது இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அத்தையும் மாமாவும் தான் இதை பார்த்துக்குப்பாங்க. கண்ணுக்குட்டின்னு இருக்கும்போது அதை மட்டும் அவுத்து விடுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மட்டும் செய்வேன். அதை கட்டி விடுமான்னு சொன்னாங்கன்னா கட்டுவேன். பெரிய மாட்டுக்கிட்டலாம் நான் போகவே மாட்டேன். எனக்கு ரொம்பவே பயம். மாடுன்னு இல்லைங்க, நாய்க்குட்டினா கூட பயம்தான் எனக்கு. பூனைக்குட்டி, நாய்க்குட்டின்னு எதையுமே கையில் தூக்க மாட்டேன். அது என்னமோ அதை தூக்கும்போது நம்ம கீழே போட்டுருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு, இன்னொன்று அதை நம்மளை கடிச்சிருமோ, இல்லை நம்ம அதை ஏதாவது பண்ணி தூக்கி போட்டுருவோமோ வெயிட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் பண்ண மாட்டேன். ஃபைனலாக துவைச்ச துணி எல்லாத்தையும் காய போடலான்னு எடுத்தேன். ஒரு துணியில் மட்டும் லைட்டாக டஸ்ட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வாஷிங் மிஷின்லேருந்து வரும்ல அந்த டஸ்ட்டு தான். ஸோ மறுபடியும் துணியெல்லாம் அலசிட்டு மறுபடியும் காய வச்சுட்டு வந்தேன். இப்படியே இன்றைக்கி டே போயிடுச்சுங்க. மறுபடியும் ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி அப்படி தாங்க போச்சு.